தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் யோவான் எழுதிய சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலம் தாழ்வடையான். இயேசு இந்த வசனத்தில் ஜீவ அப்பம் நானே என்று கூறுகிறார். முதலாவதாக ஏன் அவர் அந்த வார்த்தையை கூற வேண்டும், அந்த வார்த்தையை கூறும் சூழ்நிலை என்ன முதலில் பார்ப்போம். அதாவது கிறிஸ்துவானவர் வாழ்ந்த காலத்தில் ஒரு நாள் அவர் கலிலேயா கடலில் திபேரியா கடற்கரையின் ஓரத்தில் ஒரு மலையின் மேல் அமர்ந்தார். அப்பொழுது திரளான ஜனங்கள் அவர் வசனங்களை கேட்கவும் அற்புதங்களை பார்க்கவும் கூடி வருகிறார்கள். இயேசு அவர்களை பார்த்து மனதுருகி தன் சீஷர்களிடம் கேட்கிறார், இவர்களுக்கு உணவுக்கு என்ன செய்யலாம், உணவு எங்கே கிடைக்கும் என்று தன் சீஷர்களை பார்த்து கூறுகிறார். சீஷர்களோ, இங்கே உணவு கிடைக்காது, இவர்களுக்கு உண்ண உணவு வாங்க பணமும் கிடையாது என்று கூறுகிறார்கள். அப்பொழுது அந்த கூட்டத்தில் ஒரு சிறுவன் 5 அப்பமும் 2 மீனையும் வைத்துக் கொண்டிருந்தான். இயேசு கிறிஸ்து அதை ஆசீர்வதித்து அந்த திரளான ஜனங்களுக்கு போஷிக்க கொடுக்கிறார். எல்லாரும் திருப்தியாக சாப்பிடுகிறார்கள். சாப்பிட்ட பின்பும் அந்த அப்பத்தின் துணிக்கைகள் 12 கூடைகளில் அவர்கள் சேமிக்கிறார்கள். இந்த அற்புதத்தை பார்த்த அந்த மக்கள் எல்லாம் வியந்து போகிறார்கள். அந்த சாயங்காலம் அவர் அந்த கடலை கடந்து கப்பர்நகூம் கடற்கரைக்கு வந்து விடுகிறார். அடுத்த நாள் அதே கூட்டத்தார் அவரை நோக்கி வந்து அவரை பார்க்க வருகிறார்கள். இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து பிரதியுத்தரமாக கூறுகிறார், நீங்கள் என் வசனத்தை கேட்கவோ அல்லது என் அற்புதத்தை பார்க்கவோ வரவில்லை. நேற்று நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டீர்கள், அதே போல் இன்னும் உங்களுக்கு அப்பம் கிடைக்கும் என்று நோக்கி வந்திருக்கிறீர்கள். நீங்கள் இந்த உலக பிரகாரமான அப்பத்தை நீங்கள் நாடாதீர்கள், ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையான ஜீவ அப்பத்தை நீங்கள் நாடுங்கள். அந்த ஜீவ அப்பம் நானே என்று கூறுகிறார். இந்த நானே, ஜீவ அப்பம் நானே என்ற வார்த்தை நானே என்று தொடங்கும் இயேசு அவருடைய 7 வார்த்தைகளில் ஒன்றாகும். இதெல்லாம் இந்த யோவான் எழுதிய சுவிசேஷத்தில் வருகிறது. மற்ற நானே தொடங்கும் வார்த்தைகள் என்னவென்றால், நானே உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன், நானே நல்ல மேய்ப்பன், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன்,
நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், நானே மெய்யான திராட்சை செடி, நானே வாசல் என்பதாகும். இந்த நானே என்று அவர் அதிகாரமாக கூறுவது அவருடைய கடவுள் தன்மையை நமக்கு காட்டுகிறது. சரி, நம்ம இப்பொழுது அப்பத்தை எடுத்துக்கொள்ளலாம். நம் உலக பிரகாரமான அப்பம் என்பது ஒரு உணவு. அமெரிக்கா போன்ற நாடுகளில் அது பிரெட்டாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம், வட இந்தியாவில் ரொட்டி அல்லது சப்பாத்தியாக எடுத்துக்கொள்ளலாம், நம்ம இடங்களில் அது அரிசி அல்லது சோறாக எடுத்துக்கொள்ளலாம். இந்த அப்பம் அல்லது உணவானது நமக்கு மிகவும் தேவையானது. உணவு இல்லை என்றால் நாம் உயிர் வாழ முடியாது. ஆகவே இதே போல நம்முடைய ஆரோக்கிய வாழ்க்கைக்கு சில உணவு தேவைப்படும். அந்த உணவை அருள்பவர் ஒரே ஒருவர் தான், அதுதான் நம் நாதர் இயேசு கிறிஸ்து. இந்த உணவினை, இந்த ஜீவ அப்பத்தை ஒரு மனிதனால் கொடுக்க முடியாது. இயேசு கிறிஸ்து கடவுள் என்று இதனால் நமக்கு வெளிப்படுகிறது. அவர் கடவுள்தான் என்று புதிய ஏற்பாட்டில் நிறைய வசனங்கள் குறிப்பிடுகிறது. இருந்தாலும் முக்கியமாக அவர் கடவுள்தான் என்று குறிப்பிடும் 3 சாட்சிகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதலாவதாக, கிறிஸ்துவானவர் ஞானஸ்நானம் பெற யோர்தான் நதியில் இறங்கும் பொழுது பிதாவானவரே சாட்சி கொடுக்கிறார். மத்தேயு 3:17 அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. இந்த சத்தம் பிதாவுடைய சத்தம். அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்துவுக்கு ஞானஸ்நானம் கொடுத்த யோவான் ஸ்நானம் கூறுகிறார். யோவான் 1:34 அந்தபடியே நான் கண்டு இவர் இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இயேசு கிறிஸ்துவே தன்னை பற்றி சாட்சி கொடுக்கிறார் இந்த வசனங்களில். யோவான் 14:9 அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான், அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று எப்படி சொல்கிறாய்? அதாவது கிறிஸ்து பிதாவுக்கு ஒன்று என்று விளக்கமாக இந்த வசனத்தில் அவர் கூறுகிறார். சரி, இப்பொழுது நாம் இது எந்த ஜீவாப்பத்தை எந்த சூழ்நிலையில், இந்த வார்த்தையை எந்த சூழ்நிலையில் அவர் கூறினார் என்று பார்த்தோம். அடுத்தது, இந்த ஜீவாப்பத்தை எப்படி புசிக்கலாம் என்று பார்க்கலாம். ஜீவாப்பம் அல்லது இயேசு கிறிஸ்துவை புசிப்பது என்பது அவர் மேல் நாம் வைக்கும் அசைக்க முடியாத நம்பிக்கையும் அவர் மேல் நாம் வைக்கும் விசுவாசம். அதாவது முதலில் நம்ப வேண்டும். எதை நம்ப வேண்டும் என்றால், இயேசு தேவனுடைய குமாரன், பிதாவோடு சதாகாலங்களிலும் இருந்தவர், பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற இந்த உலகத்திற்கு வந்து வந்தார். நம்முடைய பாவங்களுக்காக அவர் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்தார், மரித்து உயிர்த்தெழுந்தார், பின்னர் ஞானத்திற்கு திரும்ப வருவார். இதை நாம் நம்ப வேண்டும், நம்பி விசுவாசிக்க வேண்டும். விசுவாசித்த பின் நாம் மன உறுதி நாம் பாவங்களை அறிக்கை செய்து அவரை நம் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் அதன் பின்னர் பரிசுத்தாவின் ஏவுதலால் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். இதுதான் முதல் கட்டமாக அவரை புசிப்பது என்பதாகும். இரண்டாவதாக, அவர் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பின் அவரை மேன்மேலும் அறிய வேண்டும். வேதத்தை கற்றுக்கொண்டு அவரை வளர வேண்டும். எப்படி என்றால், அப்போஸ்தலர் 17:11 அதிகாரம் 11ஆம் வசனத்தில் பெரோயா பட்டணத்தார் என்ன செய்தார்கள் என்றால், வேதத்தை தினம் தினம் ஆராய்ந்து கிறிஸ்துவை மென்மேலும் அறிந்து கொண்டார்கள். அவர்கள் தெசலோனிக்க மக்களை பார்க்கும் குணசாலிகளானவர்கள் என்று பவுல் அப்போஸ்தலர் கூறுகிறார்கள். அதேபோல்